வடித்த கூந்தல். அவளுடைய கூந்தலை பார்த்தா கேசம் மழை மேகம் மாதிரி. அவளுடைய மாதிரி இல்லை. எப்படி தெரியுமா? இந்த தேவா அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல்ல அமுதத்தை கடைஞ்சாங்கன்னு சொன்னாங்களே, அந்த அமுதமெல்லாம் அவளோட சொல். அஞ்சொற்கள் அமுதில் அள்ளி கொண்டவள். அண்ணா எங்கேயாவது பார்த்திருக்கியா? ஒரு பெரிய ஜல சமுத்திரத்துக்குள்ள, ஒரு தாமரை பூவுக்குள்ள 2 ஜல சமுத்திரங்கள் சங்கமிக்கிறது எங்கேயாவது நீ பார்த்திருக்கியா? ராவணன் கிட்ட இவ கேள்வி. அவன் அப்படியே உட்கார்ந்து இருந்தான். அதை பார்க்கணும்னா சீதை முகத்தை பார். 2 ஜல சமுத்திரம், அவளோட 2 கண்ணு, அவ முகம் தாமரப்பூ, வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலிலும் பெரிய கண்கள் தான். இவ சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த சித்திரத்தை அவன் தன்னுடைய மனசுல அப்படியே தீட்ட ஆரம்பிச்சுட்டான். மஞ்சு ஒக்கும் அழக ஓதி மழை ஒக்கும் வடித்த கூந்தல் பஞ்சு ஒக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள் அஞ்சொற்கள் அமுதில் அள்ளி கொண்டவள் வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலிலும் பெரிய கண்கள். 2 பெரிய கண்ணு, விசாலமான கண்ணு, ஒரு தாமரை போக மலர் மாதிரி முகம், அழகான மேகம் மாதிரி கூந்தல், பஞ்சு மாதிரி அடி, பவளம் மாதிரி நகம். அவ்வளோ படத்தையும் மனசுலயே வரைஞ்சிட்டான். வரைஞ்சு முடிச்சிட்டான்னு தான் இவளுக்கு தெரிஞ்சு போச்சே. வரைஞ்சு முடிச்ச பிறகு அவன் கேள்வி கேட்டான். பேர் பேர் என்றான் அவன். இவ பதில் சொன்னா, பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் புரிந்ததம்மான. பேரை சொல்ல வேண்டியதானே? பேர்னு அவன் கேட்கிறான். இவ பதில் சொன்னா, அவ பாதத்தை பூமி தொடறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும்னா. அவன் திரும்பவும் கேட்டான் பேர் அப்படின்னா. இவ அதுக்கு பிறகு இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில சொன்னா, பேரவள் சீதை என்றாள். அவ்வளவுதான். ராவணன் சீதா 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 என்று அப்பொழுது ஸ்மரணம் பண்ண தொடங்கியவன் தான். அழகா விளக்கு ஒளியில அடிபட்டு கீழே விழுந்த விட்டில் பூச்சி மாதிரி ஆயிட்டான். இவன் மனத்தின் பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு எங்கு அடித்தால் ராவணன் விழுவான் என்பதை தெரிந்து வைத்திருந்தவள் சூர்பனகை. அதனால இந்த அழகுணர்ச்சியை தூண்டினால் அவனுடைய வீரம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த காம உணர்வுக்கு அவன் அடிமையாகி விடுவான் என்கிற ரகசியம் தெரிந்ததுனால தானே இத்தனையும் சொல்லி அவனை மாற்றுகிறாள். என்ன கேட்டா, நீ இடையிழைத்த குற்றம் யாதுன்னா அது வரைக்கும் ராஜரீகத்தில் இருந்தான். இப்ப பேரவள் சீதையின் உடனே சீதா 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 அவளை அடைந்தே முடிவு. கம்பன் எழுதுனா, இதுவரைக்கும் லோகத்துல கண்ணால பார்த்து காதல் கொண்டவன் தான் உண்டு. கண்ணால பார்க்காம காதால கேட்டு காதல் கொண்டவன் இவன் தான் எழுதிட்டான். மயிலுடை சாயலாளை நீண்ட எயிலுடை இலங்கைநாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். மனச்சிறையில வச்சுட்டான். பார்க்கவே இல்லை, கேட்டே காதல் கொண்டவன் ராவணன். அதனாலேயே கெட்டு போனவன். சீதா சீதா சீதான் இவன் ஸ்மரணம். எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த சூர்பனக வார்த்தையால வரைஞ்சாலே ஒரு ஓவியம், அது எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த ஓவியமாகத்தான் அவனுக்கு தெரிகிறது. சூர்பனகை நினைத்தாள், நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று சூர்பனகை முடிவு செய்து விட்டாள். இவன் மனத்தின் எல்லை பரப்பு முழுவதையும் சீதையின் பேரழகு ஆக்கிரமிப்பு செய்து விட்டது. அதற்கு பிறகு இவன் ஒரு முடிவு செய்தான். இனிமேல் சூர்பனகை சொன்ன மாதிரி அந்த சிவனுக்கு உமா மாதிரி, திருமாலுக்கு லக்ஷ்மி மாதிரி, நாம் இனிமேல் இந்த சீதையோடு தான் வாழ்வது என்று முடிவு செய்து விட்டார். எவ்வளவு தூரம் இந்த சூர்பனகை! அதனால்தானே வான்மீகி எழுதிட்டான், ஜனஸ்தான காட்டில இருந்து வந்த கருநாகம் சொன்னான் பாருங்கள், அந்த ராவணனையே தலைகீழ புரட்டி போட்டா. இனிமேல் அவளை அடைந்தே தீர்வேன் என்று முடிவு செய்தான். இந்த பேரழகை கேட்டப்புறம் முடிவு செஞ்சுட்டான். இதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, அவனுடைய காம்பீரியம் என்ன, அவன் வீரம் என்ன, அவன் சாமகானம் பாடினது என்ன, அவன் தபசு பண்ணது என்ன, அவன் கைலைவாசனுடைய அணுக்க தொண்டனா இருந்தது என்ன, அவனுடைய சங்கீத வித்தை தான் என்ன, எவ்வளவு சிறப்புடையவன். ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி இத்தனை சிறப்புகளையும் அவன் காமம் அழித்தது. அதான விளக்கில் அடிபட்ட விட்டில் பூச்சி மாதிரி ஆயிட்டான். அதற்கு பிறகு முடிவு செய்தான், என்ன அடைந்தே தீர்வேன் என்று முடிவு செய்தான். இதை அடைந்தே தீர்வேன் என்று முடிவு செய்தான். அப்படி முடிவு செஞ்சவன் தானே இதுக்கு வழி என்னன்னு பார்த்தா, நேரா போயிட்டான். மாமனை தேடி போனான் மாரீசனை. தாடகையை வதம் பண்ணி சுபாகுவை அழிச்சிட்டு மாரீசனை கொண்டு போய் ராமபானம் கடலுக்குள்ள அமிழ்த்தி வச்சிருந்ததுல, அவனுக்கு ராமபானத்துல பட்ட அடி வலி இன்னும் தீரல. நம்ம திரும்பவும் அடி வாங்கப்படாதுன்னு அவன் போய் தவக்கோலத்துல உட்கார்ந்து இருந்தான். தவக்கோலம்னா உண்மையான தவக்கோலம் இல்லை, சும்மா தவக்கோலத்தில் இருந்தோம்னா யாரோ தபசு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இந்த மோசமான வேலைக்கு நம்ம ராவணன் நம்ம கூப்பிட மாட்டான்னு நினைச்சு உட்கார்ந்துருந்தான். உண்மையா தவத்து நாட்டத்தில் இல்லை, ஒரு வேஷத்தில். அதான் எங்க பேராசிரியர் மாரீசன் பத்தி ஒரு கட்டுரை எழுதும் போது அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார் பேராசிரியர் சீனிவாச ராகவன்.
தலைப்பு வந்து வேதாந்த போர்வை அப்படின்னு ஒரு தலைப்பு. உண்மையான வேதாந்தம் இல்லை, ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இன்னொரு தடவை அடிவாங்க தெம்பு இல்லை. அதனால ஒரு சர்க்கஸ் புலி மாதிரி அந்த கம்பை காட்டுற வரைக்கும் பயந்து கூண்டுக்குள்ள கிடக்கும். உண்மையான கருணை கிடையாது. தவம் பண்ற மாதிரி மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் மாரீசன். அவனை தேடி போயிட்டான் ராவணன். போனவன் சொன்னா, மாரீசன் ராவணனுக்கு மாமன் முறை வேண்டும், ஒரு முக்கியமான உதவி தேடி வந்திருக்கிறேன், நேரா புறப்பட்டு போ, மான் வேஷம் எடுத்துக்கிட்டு போய் காட்டுல வாசம் பண்ணி கொண்டிருக்கிற சீதையை உன்னுடைய மான் வேஷத்தினால மருட்டு என்றான். அவளை இலங்கைக்கு தூக்கிட்டு வர வேண்டியது இருக்குன்னு நான் மாரீசன். அவன் சொன்னா, வேணுமா உனக்கு இது? ஒரு மனுஷனுக்கு தலையில லேசா அரிக்கிற மாதிரி இருந்தா கொல்லிக்கட்டையவா எடுத்து தலையை சொறிவான் எவனாவது? எதுக்கு உதவும்? நிலைமை அழிஞ்சு போக போறே, வேண்டாம், இதனால் குலமே அழியும்னா. ராவணன் சொன்னா, எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு நீ ஆளா? நான் அழிவதை பத்தி உனக்கு அக்கறையா? நான் அழியிறது 2ஆம் பட்சம், நீ இப்ப நான் சொன்னதை செய்யாட்டா என் முன்னால நீ தான் அழிய போறேன்னு வடிவாள் தூக்குனான். இந்த வாளால அழியணும்னு உனக்கு ஆசையான்னா மாரீசன் மனசுல நினைச்சுக்கிட்டா, எப்படியோ அங்க போனா ராமபாணத்தால சாகத்தான் போறேன், சாவு நிச்சயம்னு ஆயிட்டு, அது உடனே சாகிறதா இழுத்துக்கிட்டு கிடந்து சாகிறதா? இவ்வளவுதானே. ராவணனுடைய வடிவாளால் சாவதா, ராமபாணத்தால சாவறதா? இது ரெண்டுல எது சரி? பரவாயில்ல, ராமபாணத்தினாலேயே செத்து போலான்னு தான் புறப்பட்டு வந்தான் மாரீசன். அவன் தான் சொல்லிட்டானே, நீ போகலைன்னா உன்னை கொல்லுவேன்னா. மான் வேஷம் எடுத்து மருட்டுவதற்காக வருகிறான். எப்படி பாருங்கள், ஒரு ஏக சக்கராதிபதியா இருந்தவன் ஒரு பெண்ணை அடையறதுக்கு என்ன தாழ்வான நிலைமைக்கெல்லாம் போறான் பாருங்கள். எவ்வளவு கீழான நிலைமைக்கு இறங்குகிறான். மான் வேஷம் போட்டு போய் அவளை ஏமாத்துங்கிறான். பர்ணசாலையில சீதை உட்கார்ந்து இருந்தா, இவன் மானாக வேடமிட்டு வந்தான். ஆணி பொன்னால் ஆகியது மாணிக்க மயத்து ஒரு மான் உளதால் காணத்தகும் என்று கைதொழுதாள் தான். அந்த மான் வந்து அப்படி ஆடுதான் பர்ணசாலைக்கு முன்னால. அதுக்கு தெரியாது மாயமானுக்கு. காலையில அப்படி வெயில் அடிக்குது, அந்த இடங்காலை வெயில்ல பர்ணசாலைக்கு முன்னால வந்து அந்த மான் மாரீசமான் இப்படி ஆடுது. வாசல்ல உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கிறா லக்ஷ்மணன். எப்பவும் கோபம், எப்பவும் உணர்ச்சி வசப்படுவான், தொட்ட உடனே முடிவு பண்ணிடுவான். ஆனா அந்த மான் ஆடிச்சு பாருங்க, அந்த ஒரு இடத்துல மட்டும் உணர்ச்சி வசப்படாம மான் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தா. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அந்த முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். அது ஆடுது வந்து, அது ஆடுனாலும் ஒழுங்கு ஆடணும்ல. ஒரு தடவை துள்ளுமா, அப்புறம் ஓடி போயிருமா. அப்பதான் உள்ள இருந்து பார்க்கறவங்களுக்கு அது மேல இன்னும் கொஞ்சம் ஆசையா இருக்கும். அதனால ஒரு தடவை துள்ளுமா, அப்புறம் ஓடி போயிடும். தங்கத்தினால உடம்பு, வைரத்தினால புள்ளி, மரகதத்தினால காலு, மாணிக்கத்தினால செவி, இப்படியா ஒரு மான் இருக்கும்? அந்த மான் அப்படி மாயமான் வந்து அப்படி ஒளியில ஆடுவதும் மறைவதும் ஆடுவதும். அந்த இடத்துலதான் எங்களை கொஞ்சம் குறைச்சு கம்பன் சொல்லிட்டான். கொஞ்சம் குறைச்சு என்ன, ரொம்ப குறைச்சு. அந்த மான் ஆடினதுக்கு சொன்னா, மன்றலங்கோதையர் மனம் மாதிரி ஆடு. ஒரு நிலைமையில இருக்காதான் பெண்கள் மனசு, அது எப்படி இப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி மான் ஆடிச்சுன்னு எங்களை ரொம்ப குறைவா பேசியிருக்கா. அந்த இடத்துல இப்படியா நாங்க இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மான் வந்து இப்படியே ஆடுது. அந்த உள்ள இருக்கிற சீதா தேவி இப்படியே பாதடே, அப்ப தங்கத்துல ஒரு மான், வைரத்தால புள்ளி, மரகதத்தினால கால், மாணிக்கத்தினால செவி, என்ன அழகா இருக்குன்னு எட்டி பாப்பா. மான் ஓடி போயிரு. இந்த லக்ஷ்மணன் மட்டும் அதோட அழகுல ஈடுபடல. அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன், இது ஏதோ ஒரு முகம், நான் பார்த்த முகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இது வந்து ஆடவும் போகவும் ஆடவும் போகவும் உள்ள இருக்கிற சீதைக்கு ஆடி ஆடி மான் மறைய மறைய அந்த மான் மேல ஆசை அதிகமாகி பக்கத்தில் இருக்கிற ராமர்கிட்ட சொல்றா, அது பாருங்க, இந்த மானை பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொன்னான்னு தானே பாட்டை. ஆணி பொன்னால் ஆகியது மாணிக்கமயத்து ஒரு மான் உழதால் காணத்தகும் என்று கைதொழுதாள். பாருங்க பாருங்க பாருங்க, அதை பாருங்களேன், அதை பாருங்களேன்னா. மனைவி 10 தடவை ஒரு அழகான பொருளை காட்டி பாருங்க பாருங்கன்னு சொன்னான்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? பாருங்க பாருங்கன்னு சொன்னா சும்மா பாருங்கன்னு அர்த்தம். அது அர்த்தமே புரியாம பார்த்தாச்சு வா போவோம்னா ஒருத்தன். அதுக்காக சொல்றாவ பாருங்கன்னு அவ சொன்னான்னா, அழகா ஒரு நகை கடையில ஒரு அழகான நகையை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த மனைவி சொல்ற பாருங்க, இதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டிசைன் பாருங்கன்னா, இவன் போய் இப்படியே தேமேன்னு பார்த்துட்டு பார்த்தாச்சு வாரியா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. அதுக்காக அவ சொல்றா பாருங்க பாருங்கன்னு. அவ பாருங்கன்னு சொன்னான்னா தாருங்க தாருங்கன்னு அர்த்தம், வாங்கி தாருங்க தாருங்கன்னு பொருள். அப்ப இவன் அதை புரிஞ்சுக்கிட்டான்னா இவன் சொல்லுவான், நல்லா தான் இருக்கு, அடுத்த மாசம் வாங்குவோம் அப்படின்னாவது சொல்லணும். அப்படி இல்லாம பார்த்தாச்சு வா வீட்டுக்கு போவோம்னா இதுக்கு உன்னை பார்க்கவே சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு, இப்போ பாருங்கள் பாருங்கள் என்றால் தாருங்கள் தாருங்கள் என்று பொருள். அதனால அவ சொன்னா பாருங்க பாருங்கன்னா
உடனே ராமர் பார்க்கிறார். பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, பிடிச்சு தர சொல்றான். உடனே லக்ஷ்மணா, அந்த மானை பாத்தியா, என்ன அழகான மான், சீதை விருப்பப்படுகிறாள், அதை பிடிக்க போறேன்னார். இவன் இவ்வளவு நேரம் யோசிச்சான், அந்த முகத்துல யார் ஜாடையோ அடிக்குதே, இப்ப கண்டுபிடிச்சிட்டான். யார் ஜாடை அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டானே. அவன் சொன்னான், இது மானா, இது இப்படி ஒரு மான் தங்கத்துல உடம்பு வச்சு, வைரத்துல ஒரு புள்ளி போட்டு, மரகதத்துல ஒரு கால் வச்சு, மாணிக்கத்துல ஒரு காது வச்சு ஒரு மான் வருமோ? இது ஒண்ணும் மான் இல்லை, இது மாயமான். உடனே ராமர் சொல்றாரு, ஏண்டா உனக்கு இந்த உலகத்துல எல்லாம் தெரியுமோ? பட்சி பறவைகள்ல எத்தனை கோடி விதம் இருக்கு, உனக்கு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டியாடா? ராமர் சொல்றார், மீன்கள்ல எத்தனை விதம் இருக்கு, தங்க மீன் ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியுமா? பட்சிகள்ல சகோர பட்சின்னு ஒரு பட்சி இருக்கு, அது காதுல ஒரு துவாரம் கிடக்கும், உணவே சாப்பிடாது, மேகத்துக்கு மேல பறந்துகிட்டே இருக்கும், மழை துளியத்தான் கழுத்துல வாங்கி சாப்பிடும், நில ஒழியத்தான் சாப்பிடும் சகோர பட்சி. இப்படிப்பட்ட அதிசயமான பிராணிகள்லாம் உலகத்துல. வரி குதிரையை பார்த்தா ஆச்சரியமா இல்லையா? ஒத்த கொம்பு யானை இருக்கு, அதை பார்த்தா ஆச்சரியமா இல்லையா? அதிசயமான பிராணிகள் எவ்வளவோ இருக்கு, நம்ம அறிவுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். அத மாதிரி இதுவும் ஒரு அதிசயமான பிராணியா இருக்கும், ஏன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைக்கிற அப்படிங்கிறார் ராமர். லக்ஷ்மணன் சொன்னா, இதான் அதிசயமான பிராணி, அது முகத்தை பார்த்தா யார் ஜாடையோ அடிக்குது, அதனாலதான் வேண்டாங்கிறேன். இந்த 2 பேரை அம்பால அடிக்க போனோமே, அதுல ஒருத்தனை நீங்க வீழ்த்திட்டீங்க, இன்னொருத்தன் அந்த தாடக கல் மாதிரி நம்ம மேல பொழிஞ்சாலே, அவ மகன் மாரீஜன் கடலுக்குள்ள அமிழ்த்து வச்சமே, அவன் ஜாட மாதிரி இல்ல, இந்த மான் முகத்துல அடிக்கல. இப்போ எப்பவும் உணர்ச்சி வசப்படுகிற லக்ஷ்மணன் அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படாம இருந்தான். எப்பொழுதும் சமநிலையில் இருக்கிற ராமர் உணர்ச்சி வசப்பட்டு போயிருந்தார். ஏன் தெரியுமா? இது அவர் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அதனால அவர் உணர்ச்சி வசப்பட்டு போயிருக்கிறார். அவன் எப்போ உணர்ச்சி வசப்படுறவன் தெளிவா இருக்கான். ராமர் ஏன் உணர்ச்சி வசப்பட்டார்னா, எல்லா சௌக்கியங்களையும் நமக்காக வனத்துல வரும்போது எல்லாத்தையும் திறந்துட்டு நம்மளே கதின்னு வந்திருக்காளே, அவ என்னதை கேட்டா நம்மகிட்ட? இந்த மானத்தானே கேட்கிறா, இத கூட பிடிச்சு கொடுக்காட்டா எப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டார் ராமர். ஆனா லக்ஷ்மணர் உணர்ச்சி வசப்படாத தெளிவான சிந்தனையோட இருந்த இடம் அந்த இடம். அண்ணா வேண்டாம், ஆபத்து வரும், பிடிக்காதீங்க, வேண்டாம், இதனால் நமக்கு ஆபத்து வரப்போகிறது, இந்த மானை தொட வேண்டாம் என்கிறான் லக்ஷ்மணன். இந்த சொன்ன வார்த்தை பர்ணசாலைக்குள்ள இருந்த சீதை காதுல விழுந்துட்டு, அண்ணா வேண்டாம், பிடிக்காதீங்க, ஆபத்து வரும்னு சொன்னது விழுந்துட்டு, உடனே சீதை கோவம் வந்துட்டு, நாம கேட்ட மானை பிடிக்க போறதுக்கு இவன்ல தடை சொல்ல போறான் அப்படின்னு சீதை காதுல விழுந்து வருத்தம் வந்தாச்சு மனசுல. அதுக்குள்ள ராமர் சொல்றார், சீதா, இந்த மானை ஒருவேளை பிடிக்க போற இடத்துல உயிரோட பிடிச்சா சரி, பிடிக்க முடியாட்டா அப்படின்னார் ராமர். ஏன்னா லக்ஷ்மண வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. உயிரோட பிடிக்க முடிஞ்சா சரி, பிடிக்க முடியாட்டான சரி, சரி உயிரோட பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிட்டு வாங்க, காட்டுல வச்சு அதை நல்லா வளர்த்து அப்புறமா நாட்டுக்கு திரும்பி போவோம் இல்ல. அப்ப 14 வருஷம் கழிச்சு அந்த வனத்துல இருந்து என்ன கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்காக தபசு பண்ணிட்டு இருக்கிற அருமந்த தம்பி பரதன் கேட்டானா, இந்தாப்பா உனக்காக ஒரு விசித்திரமான தங்கமான் கொண்டு வந்திருக்கோன்னு பரிசு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அதுக்காவது நீங்க உயிரோட பிடிச்சிட்டு வாங்க. ராமர் சொன்னார், சீதா பிடிக்க போற இடத்துல அதை உயிரோட பிடிக்க முடியாட்டா என்ன பண்றது அப்படின்னா, உயிரோட பிடிக்க முடியாட்டாலும் பரவாயில்லை, செத்தமான கொண்டு வாங்க, அதோட தோலை பத்திரமா வச்சு அதுல தங்கம் வைரம் எல்லாம் பதிச்சிருக்கே, இப்படி ஒரு மானை காட்டுல பார்த்தோம்னு எல்லாத்தையும் காட்டலாம் இல்லைன்னா. அப்ப இவளோட ஆசை எவ்வளவு இருக்குன்னு ராமர் பார்த்துக்கிட்டார். உயிரோட பிடிச்சாலும் பிடிச்சிட்டு வாங்க, அது செத்து போனாலும் அதோட தோலை கொண்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டால. இது வான்மீகத்துல சொன்னா, இதை கம்பன் சொல்லவே இல்லை. நான் கம்பன் பார்த்தா இவ்வளோ விஸ்தாரமா சொன்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பார்க்கறதெல்லாம் வாங்கி கட்டுருவாங்கன்னு கம்பன் இது வேண்டாம், இதை நம்ம இப்படி சொல்ல வேண்டான்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். சொல்லலை, வான்மீகி சொன்னா அது தோலையாவது கொண்டு வாங்க, உயிரோட கொண்டு வந்தா பரதனுக்கு பரிசா. ஏன்னா பரதனுக்கு பரிசா கொடுக்கலான்னு சொன்ன உடனே ராமனுக்கு சந்தோஷமாயிரும்ல. ஆகா பரதனுக்கு பரிசா கொடுக்கறதுன்னு சொல்றாளே, அப்ப பிடிச்சிட்டு வந்துருவோன்னு நினைப்பான்னு எல்லாம். மனைவி போய் ஒரு புது நகையை வாங்குறா, 8 பவுனுக்கு இப்ப வாங்கணுமா, இப்ப 8 பவுனுக்கு நகை வாங்கணும்னு ஏதாவது கட்டாயமா இருக்கு? இவ்வளவு ரூபாயை கொண்டு போய் 75,000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்துட்டு 8 பவுனுக்கு வாங்கணுங்கிற, எதுக்கு இப்ப என்ன அவசரம் அப்படின்னு கணவன் கேட்கிறான். அதுக்கு அழகான ஒரு பதில் சொல்லுவா, என்ன தெரியுமா, பொண்ணுக்கு 12 வயசு ஆச்சு, இன்னொரு 4-5 வருஷத்துல 14 வயசு ஆயிரும். அன்னைக்கு நீங்க அது வாங்கணும் இது வாங்கணும்னா உடனே வாங்க முடியுமா? அதனாலதான் இப்ப நான் வாங்கி கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கலத்தி வச்சுட்டேன்னா அவளுக்கு கொடுத்துடலாம். இதை கேட்ட உடனே கணவர் வாயை அடைச்சு போயிடுவார். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல, எதுக்கு வாங்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. இதுதான் தகுதியான காரணம், அதை சொல்றது.
அது மாதிரி அவ சொன்னா, தோலா இருந்தாலும் கொண்டு வாங்க, அதிசயமா இருக்கிற தோலை கொண்டு போய் நாட்டில் ஜனங்கள்கிட்ட காட்டலாம். ராமர் பிடிக்க போறார், லக்ஷ்மணர் சொல்லிட்டார், வேண்டாம் வேண்டாம், ஆபத்து வரப்போகுதுன்னார். வேண்டாம்னா நீங்க போகாதீங்க என்றார். சீதைக்கு கோபம், அளவு கடந்த கோபம் வந்துருச்சு. ஏன்னா ஆசைப்படுகிற ஒரு பொருளை பெற நினைக்கும் போது ஒருவன் இடை புகுந்து தடுக்கிறானேன்னு கோபம் வருது. ஐஸ்கிரீம் வண்டி சத்தம் கேட்குது, வீட்டு தெருவில் வாசல்ல கேட்டுச்சு. இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வண்டி சத்தத்தை கேட்டோன்னு ஆனந்தமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஓடியே போய், தாத்தா தாத்தா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வண்டி, நேற்று நாளைக்கு வாங்கி தரேன்னீங்களே. அது குரலை மெதுவா இறக்கி சொல்லும். ஏன் தெரியுமா? அப்பா கதையில கேட்கக்கூடாதே, அவர் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு, அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா. அதனால தாத்தாட்ட போய் கேட்கும், தாத்தா ஐஸ்கிரீம் இன்னைக்கு ஒரு நாள் தான் தாத்தா, அந்த வண்டி சத்தம் கேட்குது தாத்தா, வாங்கிட்டு வந்துடுறேன், காசு கொடுங்க தாத்தா அப்படின்னு கேட்கும். உடனே அவர் பேரன் கேட்ட அந்த இதுல இல்லைன்னு மறுக்க முடியாம, இந்த மாதிரி தினந்தனம் கேட்கக்கூடாதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கிக்கோ போ அப்படின்ட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவார். தினமும் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு இப்படி கொடுப்பார். இவன் காசை வாங்கிட்டு இவ்வளோ சந்தோஷமா ஐஸ்கிரீம் வண்டியை நோக்கி ஓடுவான் பாருங்க. இவன் ஓடுறது அவன் அம்மாவுக்கு தெரியும். டேய் ஐஸ்கிரீமா வாங்க போற, வாங்க, 4 நாளா தொண்டை வலியில அவதிப்படுறது பத்தாதுன்னு ஐஸ்கிரீம். அவன் தான் கேட்டான், நீங்க வேற காசு கொடுக்குறீங்களான்னு அவ சொல்லுவா. உடனே இந்த பையன் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். வாங்க போனோன்னு அம்மா தடுக்கிறா பாருங்க. அந்த கோபத்துல நீ நான் துட்டு கொடுத்த, தாத்தாலாம் கொடுத்தாங்க, பேசாம இரு அப்படின்றான். ஏன்னா இவனுக்கு தாத்தா தானே காசு கொடுத்தாரு, வாங்க போறத நீ ஏன் தடுக்கிறேன்னு அந்த வாங்கி அந்த பெற வேண்டிய சுகத்தை யாரோ தடுக்கிறார்களேங்கிற கோபம் வருதே. அந்த குழந்தை நிலைமையில இருந்தா சீதை. அதனால என்ன சொல்லிட்டா, வேண்டான்னா அந்த மானை பிடிக்க வேண்டாம்னா ஆபத்து வரும்னு சொன்னா, அதுக்கு சீதை சொல்றா லக்ஷ்மணனை பார்த்து, இங்க பார் லக்ஷ்மணா, நான் ஒன்னும் இந்த மானை பிடிச்சு கொடுன்னு உன்னை கேட்கல, நான் கேட்டது என் கணவனிடத்தில் என்றாள். அதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத கம்பன் எழுதுறான், நாயக நீயே பற்றி நல்கலை போலும் என்ன சேயரி குவளை முத்தம் சிந்துபு சிதறி போனாள்னா. நான் ஒன்னும் ஒன்ன கேட்கல, நான் என் கணவரை கேட்டேன்னா. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? அதுல இவ்வளவு நாளும் தொண்டு செய்ய வந்த லக்ஷ்மணன், அவனுக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை. இந்த மான் மாயமான்னு சொல்ல உனக்கு உரிமை இல்லை, நீ வாய மூடிட்டு இருன்னு சொல்றது தானே அதுக்கு அர்த்தம். அவ சொன்னா அதுக்கு மேல அவனால பேச முடியல. ராமர் பிடிக்க போயிட்டார் மான். ராமர் உள்ள இருந்து போனார். மான் அதுக்காகவே தானே காத்துட்டு இருக்கு. காடு மேடு புதர்னு ஓடி ராமர் பின்னால ஓடி பிடிக்கவே முடியாத நிலைமை வந்து கடைசியில பானத்தை விட்டார் மான் மேல. இந்த பானத்தை விடவும் அரக்கர்கள் மாய வடிவம் எடுப்பார்கள். உயிர் போகும்போது உண்மை வடிவம் வந்துடும். இந்த பானத்தை விட்ட உடனே கீழே விழுந்தாம் பாருங்கள். மாரிசமான் கீழே விழுந்து உண்மை சொரூபம் வந்துட்டு, விழும்போது சும்மா விழாம ஹே சீதா லக்ஷ்மணான்னு குரல் கொடுக்கறான், செத்துங்க எடுக்கணும்னு. யார் குரல்ல? ராமர் குரல்ல. ஹே சீதான்னு ராமர் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டான் மாரீசன். ஹே லக்ஷ்மணான்னு ராமர் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டா. ராம கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்ட உடனே பர்ணசாலைக்குள்ள இருந்த சீதை வாசல காவல் காத்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மணனை, லக்ஷ்மணா உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, போய் காப்பாத்துறான். லக்ஷ்மணர் சொன்னார், இது அண்ணா குரல் இல்லை, இது அரக்கன் குரல். அவர் குரல்ல சத்தம் கொடுக்கறான். நான் தான் மானை பிடிக்க வேண்டான்னு சொன்னேன், மான் முகத்துல அரக்கன் ஜாட அடிக்குதுன்னு சொன்னேன். இப்ப பிடிக்க போயிட்டாரு, சத்தம் கொடுக்கறதும் அரக்கன் தான், அண்ணா குரல் இல்லை. இப்ப இந்த இடத்த விட்டு நான் ராமருக்கு ஏதோ ஆபத்துன்னு போனா உங்களுக்கு ஆபத்து வந்துடும். தெளிவா சொல்றான். அதுக்கு சீதை சொன்னா, ஹே சீதா லக்ஷ்மணான்னு குரல் கேக்குது, இப்பவும் ஆடாம செய்யாம இந்த இடத்துல நிப்பேங்கிறிய, நீ போயேதான் தீரணும்னா. லக்ஷ்மணன் சொன்னா, நான் போனா நிச்சயமா அரக்கரால் அடுத்த ஆபத்து உங்களுக்கு வரும், நீங்க என்ன திட்டினாலும் என் கடமையிலிருந்து தவற மாட்டேன், இந்த இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன். இந்த அசைய மாட்டேன்னு சொன்னதுக்கு சீதை சொன்னா, நீ எல்லாம் ஒரு சகோதரனா, ஒரு பகல் பழகினவன் கூட நண்பனுக்கு ஆபத்து நான் உயிரை கொடுக்க ஓடுவானே, நீ எல்லாம் ஒரு சகோதரனா, சகோதரன் உருவில் வந்த சத்ரு அப்படின்னா. எப்படி வார்த்தை லக்ஷ்மணன் மேல வந்து விழுந்த வார்த்தையை பாருங்கள். இப்படித்தானே நம்மளும் பேசிடுறோம் சமயத்துல. பேசி இப்படித்தானே இப்படி சொல்லியிருக்கப்படாது, சும்மா சொல்லிட்டேன், ஏதோ சொல்லிட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, சகோதரன் உருவில் வந்த சத்ரு. இதை கேட்டா இவ்வளவு கைங்கரியம் பண்ண வந்தவன் எப்படி துடிச்சிருப்பான் பாருங்கள். அப்பவும் கடமை ஒண்ணு இருக்கே, சொன்ன வார்த்தைக்காக ஓடி போறதா? கடமை ஒண்ணு இருக்கேன்னு அசையாம நிக்கிறான். என்ன சொன்னாலும் சொல்லட்டும், பேசாம நிப்போன்னு நிக்கிறான். இந்த இடத்தை விட்டு இவனை விரட்டினால் ஒழிய வழி இல்லைன்னு சீதைக்கு கோபம் வந்து சீதை சொன்ன, இவ்வளவு சொன்ன பிறகும் லக்ஷ்மணா இடத்த விட்டு போமாட்டேன்னு அசையாம நீ நிக்கிறியே, நீ நிக்கிற நினைப்பு சரியில்லைன்னா. இதுக்கு மேல
14 ஆண்டு காலமாக தன் மனைவியை துறந்து கைங்கரியம் பண்ண வந்திருக்கிற ஒருவன் கேட்க கூடாத சொல்லை கேட்டு விட்டான். இதை இன்னும் கூட வன்மையா சொன்னா வான்மீகி, அதை சொல்ல நான் விரும்பவில்லை. கம்பன் சொல்லுகிறான், நின்றனின் நிலைமை நெறியிற்றன்று என்றான். நீ நிக்கிற முறை சரியில்லை அப்படி. அவன் ஒழுக்கத்தையே சந்தேகப்படுற மாதிரி சொன்ன சொல் எவ்வளவு கொடுமை. தாங்க முடியாம துடிக்கிறான், அப்பவும் அசையல. அதனால்தான் சொன்னார்கள், ஒரு கடமை செய்யறதுன்னு வந்துட்டா எத்தனை இடர்பாடு வந்தா என்ன, அத்தனையும் உடைச்சு அந்த கடமையை நிறைவேற்றணும். இல்லை, எத்தனை இடர்பாடு வந்தா என்ன. சான்றோர்கள் அப்படித்தானே இருப்பாங்க. நம்முடைய நாட்டில் ஜனாதிபதியா இருந்த ராஜேந்திர பிரசாத், குடியரசு தினம் வருகிறது, கொடியேற்ற போனோம். கொடியேற்றத்துக்காக குடியரசு தினத்துக்கு ஜனாதிபதி போனோம். கூடவே ராஜேந்திர பிரசாத்தோட அவரோட சகோதரி இருந்தாங்க, பகவதி தேவின்னு பேர் அந்த அம்மையாருக்கு. அந்த அம்மையார் குடியரசு தினத்தன்று மாண்டு போய்விட்டார்கள். மாண்டு போன சகோதரியார வீட்டில் வச்சுட்டு குடியரசு தின விழாவில் போய் யார்கிட்டையும் காட்டிக்காம கொடியேற்றிட்டு வந்து வேண்டிய கடமையை செஞ்சார். சொந்த சுக துக்கங்கள் எல்லாம் சான்றோர்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கடமை செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பா இருக்கிறவர்களுக்கு எத்தனை தடை வந்தால் என்ன பேசினா என்ன, அசைய மாட்டேன் நின்னா. அதற்கு பிறகு சீதை சொன்னா, இவ்வளவு சொல்லியும் போக மாட்டேங்கிறியே லக்ஷ்மணா, இந்த இடத்த விட்டு நீ அசைஞ்சு போகலையானா நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதோ பார், கோதாவரி நதி தீரத்தில் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு உள்ள போய் விழுந்து என் உயிரை பொசுக்கிடுவேன். அப்பதான் இவன் நினைச்சா, நான் போக மாட்டேன், கடமை தான் முக்கியம்னு இங்க அசையாம நான் நின்னா இவன் நெருப்புல விழுந்து உயிரை பொசுக்குவேங்கிறா. நான் இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா இவளுக்கு ஆபத்து வரும். நான் புறப்பட்டு போனா ஆபத்து வரும், நான் போகாட்டா இவன் நெருப்புல விழுவா, அந்த ஆபத்து வரும். ஆக இங்க போனாலும் ஆபத்து தான், போகாம இருந்தாலும் ஆபத்து தான். இது ரெண்டுல இருந்தும் தப்பிக்க முடியாத நிலைமையில நான் இருக்கிறேனே, இதுக்குத்தான் விதின்னு பேரான்னு கேட்டான். அன்னைக்கு என்ன சொன்னா, அண்ணா நீ தான் விதியை நம்புறவன், எனக்கு விதி மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, என் வில்லால விதியை மாத்துவேன் நான் ராமனை பார்த்து. இன்னைக்கு சொல்றான், ஓஹோ நேரம்னு ஒருத்தனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா எல்லா கதவும் அடைச்சிருமா. இந்த கதவு வழியா போலான்னா அது அடைக்குது, அந்த கதவு வழியா போலான்னா அங்கேயும் அடைக்குது. இதான் விதி பண்ற வேலையா? இந்த விதியை வெல்ல யாராலே முடியாதா? வெஞ்சின விதியை வெல்ல வல்லமோ என்றான். விதி ரெண்டு பக்கமும் இருக்கும் போது ஒன்னும் செய்ய முடியாது போல தெரிகிறதே, இந்த பக்கமும் போக முடியலையே, நான் போனாலும் சீதை ஆபத்தில் சிக்கிக் கொள்வாள், நான் இருந்தால் அக்னியில் விழுந்து விடுவாள், இந்த விதியை மாற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லையே என்று கதறுகிறார். அதான ராமன் சொன்னா, இப்ப நீ விதியை ஒத்துக்க மாட்ட, உனக்குன்னு வாழ்க்கையில ஒரு சங்கடம் வரும்போது விதினா என்னன்னு புரியும்னா. அதான் அருணகிரிநாதர் பாடினார், கொள்ளித்தலையில் எறும்பது போல் குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்து அருளாய், ஒரு கோடி முத்தம் தெள்ளி தெளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே என்று அருணகிரிநாதர் பாடுறார் முருகனை. கொள்ளித்தலையில் எறும்பு, ஒரு கொள்ளி கட்டை இப்படி இருக்கு, ரெண்டு பக்கம் நெருப்பு எரியுது, நடுவுல எறும்பு இருக்கு. அது என்ன பண்ணும்? இந்த பக்கம் தீ எரிஞ்சு இப்படி வருது, இந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சு இப்படி வருது, நடுவுல மாட்டின எறும்பு பொசுங்க வேண்டியதான். இதான் விதியோட விளையாட்டு, தப்பிக்க முடியாது. ஆசிரியர் பையனுக்கு பாட்டுக்கு விளக்கம் சொல்றார். ரெண்டு பக்கமும் எரிகிற நெருப்பு, அந்த கட்டைக்கு நடுவுல கட்டெரும்பு, இப்படியே நெருப்பு எரிஞ்சு எறும்பு அழிச்சு சாக வேண்டியதான். இதான் விதியோட தன்மைன்னார். அந்த பையன் சொன்னா, சார் புத்தி கட்ட கட்டெரும்பு சார், நெருப்பு பரவுதுன்னு தெரியுதுல்ல, டபக்குன்னு குதிக்க வேண்டியதானே சார். அந்த வார்டில் நெருப்பு பரவுற வரைக்கும் இந்த மக்கு எறும்பு ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கு, சட்டார்னு குதிக்க வேண்டியதானே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். வாத்தியார் சொன்னார், உன்னை விட யோசிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க உன்னை விட. அது குதிக்கிறதுக்கு வழி இருந்தா தானடா குதிக்கும். இந்த நீள கட்டை என்ன தெரியுமில்ல, உருண்டையான மூங்கில் குழாய், எறும்பு மாட்டி இருக்கிறது குழாய்க்கு உள்ள நடுவுல, ரெண்டு பக்கம் நெருப்பு, எப்படி கூடி குதிக்கும் சொல்லுனார். சார் சாக வேண்டியதான் சார், அதான் விதி. இதைத்தான் இப்ப அனுபவிக்கிறான் லக்ஷ்மணன். அவன் சொன்னா, வெஞ்சின விதியை வெல்ல வல்லமோ என்றான். இந்த விதியை வெல்ல வழி இல்லையே, நான் என்ன செய்வேன்? இவ்வளவெல்லாம் சொன்ன பிறகு அசைஞ்சு போகாம இருக்க முடியுமா? உயிரை போக்குவேன்னு சொல்லிட்டாளேன்னு சொல்லி புறப்பட்டு போறான். போகும்போது எப்படி போனான்னு வான்மீகி எழுதுனா, நிலத்துல விழுந்து இந்த நெத்தி தரையை தொடும்படியா வணங்கினானா. வணங்கிட்டு அவன் நினைச்சான், இத்தனையும் பேசின சீதையை நான் திரும்பி வரும்போது சீதா சமேத ராமராக ரெண்டு பேரையும் வழக்கம் போல தரிசனம் பண்ற பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போனான். நடந்து அடி எடுத்து வச்சு போறான்.
அவன் மனசுல எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நீ நிக்கிற நிலைமை சரியில்லைன்னு திட்டினாலே எப்படி இருக்கும் மனசுல? உடனே ஞாபகம் வந்துட்டு எது? கட்டி கொடுத்தாலே தாயார் கட்டு சோறு ஞாபகம் வந்துட்டு. என்ன கட்டு சோறு? அந்த அம்மா தானே சுமத்திர அம்மா சொன்னா, சும்மா ஏதோ எல்லாரும் தொண்டு செய்ய போறாங்க நானும் போறேன்னு போயிடாதரா. தொண்டுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ராமன் ஏதோ சகோதரன் நினைச்சு போகாத, ஆண்டான் அடிமைங்கிற பாவத்துல போய் தொண்டு செய். சீதை இனிமே உனக்கு அண்ணி இல்ல, உனக்கு தாயார். சுமத்ரா தேவி சொன்னாங்கல்ல, சீதை உன்னுடைய தாயார். அப்ப இவன் நினைச்சான், எங்க அம்மா எனக்கு அண்ணி இல்ல, எங்க அம்மா. அம்மா பிள்ளை என்ன சொன்னாலும் தோஷம் கிடையாது, அவ எது வேணா சொல்லட்டும், அவ என்ன சொன்னாலும் தோஷம் இல்லை, என்னுடைய தாயார் அவ்வளவுதான். இதுதானே எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்கா. அதனால என் தாயார்னு நினைச்சுக்கிட்டு இதனால நான் சங்கடப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு போனான். இந்த தாயார் கட்டி கொடுத்த கட்டு சோறு எப்படி உபகாரமா இருந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த கட்டு சோறு தான் அவ கட்டி கொடுத்த தர்மம். அம்மானா எப்படி இருக்கணும்னு ராமாயணம் சொல்லுகிறது. இப்பவுமே எழுதுவாங்க, எங்க விடுதியில் இருக்கிற பொண்களுக்கு அம்மா அப்பா கடிதம் எழுதுவாங்க. எல்லா வயசு பொண்ணுகள்னால கடிதத்தை சும்மா கொடுக்க மாட்டோம். கடிதம் வேற யாராவது போட்டுறப்படாதேன்னு எல்லாம் படிச்சு பார்த்து தான் கொடுப்போம். அதில் அந்த அம்மாமார் முக்கால்வாசி கடிதம் எழுதுவாங்க. அன்புள்ள மகளே, வந்திருக்கிறவர்களிடம் உனக்கு 15 நாளைக்கு வேண்டிய அனைத்து தின்பண்டங்களையும் அனுப்பி இருக்கிறேன். முக்கால்வாசி கடிதத்தில் இதுதான். அதில் கீழே போடுவாங்க, நான் அனுப்பியிருக்கிற தின்பண்டங்களின் வகைகளாவன அப்படின்னு போட்டு அதில் எத்தனை கேக்கு, எத்தனை இது, எத்தனை எண்ணம் வரைக்கும் எண்ணி 15 சுகியன், 25 அதிரசம், 30 தட்டை, எல்லாம் சிரிப்பா இருக்கும். சில கடிதத்தை படித்தா அதுக்கு கீழே எழுதியிருப்பாங்க, யாருக்கும் கொடுக்காமல் நீயே பத்திரமா வச்சு 2 எடுத்து சாப்பிடு. ஏன் அம்மா இனிமேல் 2 வாரம் கழித்துத்தான் அனுப்ப முடியும், யாருக்கும் கொடுக்காதன்னு ஒரு கடிதாச்சு. உடனே அந்த ஆச்சரியமா இருக்கும் அதை படிச்சா. எப்படி பாருங்க, கட்டு சோறு கட்டி கொடுத்துருக்கா தாயார். உனக்கு தாயின்னு நினை, அண்ணின்னு நினைக்காதன்னா. இவன் சமாதானப்படுத்திக்கிட்டான், என் அம்மா சீதை, அதனால அவ என்ன சொன்னாலும் எனக்கு குத்தம் இல்லை தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே போனான். போகிறான், அங்க அம்பு பட்டு மாரீசன் தன் சுயரூபத்துல கிடந்த உடனே ராமர் நினைச்சிட்டார், ஆகா என் தம்பி சொன்னானே கேட்காம போயிட்டனே, லக்ஷ்மணன் சொன்னானே கேட்கலையே அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தார். லக்ஷ்மணன் நிக்கிறான். லக்ஷ்மணா நீ எங்கடா வந்தே? சீதைக்கு ஆபத்து வந்துருமே, நான் என்ன செய்ய முடியும், நீ ஏன் வந்த? நான் அசையாமல் நின்று கொண்டுதான் இருந்தேன், ஆனால் என்னால தாழ முடியவில்லை, வேறு வழி இல்லை, நெருப்புல விழுந்துருவேன்னு சீதாதேவி சொல்லும் போது நான் என்ன செய்வேன்னா, இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அப்படி அவ சொல்லியிருக்கப்படாதுன்னு ராமர் சொல்லல, அத்தனையும் கேட்டுக்கிட்டு ராமர் சொல்றார், அவ என்ன சொல்லியிருந்தாலும் நீ அசைந்திருக்க கூடாது. என்ன ஆபத்து வந்ததோ என்று அலறி புடைத்து கொண்டு ராமரும் லக்ஷ்மணரும் ஓடி வந்து பார்க்க ஓடி வருகிறார்கள். அதுக்கிடையில நடந்தது தானே. மான தேடி ராமர் போயிட்டார், பின்னால தேடிக்கிட்டு லக்ஷ்மணர் போயிட்டார். பர்ணசாலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார் சீதை. வாழைமர சோலைக்குள்ள இவளை தூக்கிட்டு போறதுக்காக கபட சன்னியாசி வேஷம் போட்டு காத்துக்கிட்டு. இந்த வேஷத்தை பாருங்கள், ஏமாத்துறதுக்குன்னு ஒரு வேஷம் போட்டாங்கன்னு எழுதும் போது கம்பன் கபட சன்னியாசி வேஷம்னு எழுதிட்டான். கபட சன்னியாசி வேஷம் போட்டு வாழை மரத்து சோலைக்குள்ள ஒழிஞ்சு கிடக்கிறா இவ. அவ பர்ணசாலைக்குள்ள இருக்கிறா. அப்படி நடந்து வந்தானா பாருங்கள் ராவணன். எத்தனை தசமுகன், 10 முகம், எப்படி தோழு, அவன் எவ்வளவு பராக்கிரமோ, சூர்பனகை எப்படி கோலத்தை மாத்தினாலும் அதை மாதிரி இவன் ஒரு சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு தளர்ந்த நடையான். அவன் நடக்கும் போது எப்படி நடந்தான்னு எழுதுனா, பூப்பொதி அவிழ்ந்ததா மன்னன் நடையன்னா. தீய மிதிச்சா ஒருத்தன் எப்படி மிதிப்பானா அப்படி பூமிக்கு நோகாம அப்படி மிதிக்கிறானா. இந்த தீ குளிக்கும் போது பூக்குழி பண்றாங்களே, அந்த காலை வச்சும் வைக்காமலும் போவாங்க, அதுல மிதிச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியுமா? அப்படி தீய மிதிச்ச மாதிரி அப்படி பட்டும் படாமலும் பூப்பொதி அவிழ்ந்த மாதிரி நடக்கிறானா. அப்படியே அந்த சன்னியாசி கோலத்துல வந்து வாசல்ல நின்னா. இந்த பர்ணசாலைக்குள்ள இருந்த பொண்ணு பார்த்த உடனே அப்படி கண்ணுல வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாளாம். அனகமானரி படரும் அடிகாள். தகப்பனார் வீட்டுல, புகுந்த வீட்டுல சாதுக்களையே காப்பாற்றிய பாரம்பரியத்தை பார்த்திருக்கேன், நாங்க இருக்கிற பர்ணசாலையை தேடி வந்திருக்கிறீர்களே, வாருங்கள்னு உபசரிக்க தொடங்கிட்டான். இவன் வந்தா, நீங்க வந்ததே பெரிய தவ பேரு, நீ யாருன்னு கேட்கிறான்னு சொல்லிட்டா. காகுத்தன் மனைவி, தசரதன் தொல்குல தனையர், நாடு பெயர்ந்து காடு வந்த கதையெல்லாம் சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டா. இவ கேட்டா, நீங்க எங்கே இருந்து வருகிறீர்கள்னா அவன் சொன்னா, நான் ஏகச்சக்கராதிபதியான உலகையே தன் குடைக்குள் வைத்து அரசாட்சி செய்கிற ஆற்றல் உடையவனான ராவணனுடைய மாளிகையிலிருந்து வருகிறேன்ட்டான். லங்கேஸ்வரன் இருந்து வாரேன்னா.
இவ்வளோ அருமையான சன்னியாசியா இருக்கீங்க, இவ்வளோ பெரிய தவ முதியவரா இருக்கீங்க, போயும் இப்படி ஒரு மோசமான தீயவனோட தொடர்பு வச்சிருக்கீங்களே. தீயவனோடு தொடர்பு வைப்பதான். உடனே அவனுக்கு கோபம் வந்து, மேருவை பறிக்க வேண்டின், மின்னுறுத்து எடுக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், பாரினை இடிக்க வேண்டின், எது ராவணனுக்கு அரிதுன்னா சுயரூபம் வந்துருச்சு அவனுக்கு. ராவணனுக்கு எது அரிதுன்னு நினைச்ச? ராவணன் என்ன சாதாரணமா நினைத்தாயா? அவன் சுந்தரனுக்கு சுந்தரன், எழுதலாகா சுந்தரன்கிறான். அழகை யாராலையும் எழுத்துல கூட வர்ணிக்க முடியாத அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்தவன், வலிமை மிகுந்தவன். அவனை போயா தீயவன் என்று சொல்லுவது என்று சொல்லிக்கொண்டே சுயரூபம் எடுத்தான். சீதை பார்த்தா லக்ஷ்மணன் சொன்னானே ஆபத்து வரும்னு கேட்காம போயிட்டுமே. சுயரூபம் எடுத்தான், வேற வழி தெரியல சீதைக்கு. அலறத் தொடங்கினாள். பர்ணசாலியோடு அகழ்ந்து எடுத்துக்கொண்டு வான் வழியா போயிட்டு, பர்ணசாலியோடு அகழ்ந்து எடுத்துக்கொண்டு வானில் பறக்கிறான். இவன் வானத்துல பறந்து போகும்போதுதான் ஜடாயு கழுகரசன் எதிரவத் வானத்துல பறந்து சீதை போகும்போது குரல் கொடுத்து கொண்டு போனாலாம், லக்ஷ்மணா லக்ஷ்மணா மகாபாவோ மகாபாவ. லக்ஷ்மணா, ஒரு கர்ணகடூரமான வார்த்தையை உன்னை பார்த்து பிரயோகம் பண்ணதுக்கு, தர்மிஷ்டனான உன்னை பார்த்து சொன்ன வார்த்தைக்கு எனக்கு உடனே தண்டனை கிடைச்சி போச்சே பார்த்தா. லக்ஷ்மணா மகாபாகோன்னா என்ன அர்த்தம்? மகோன்னதமான லக்ஷ்மணான அவனைத்தானே சொன்னா நீ நிக்கிற நிலைமை சரியில்லைன்னு. ஒரு வினாடி நேரத்தில் அதை மாற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது பாருங்கள் சீதைக்கு. தவறா